வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ பென்டன் பம்பரம் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பென்டன் பம்பரம் ப்ளஸ் லான்ச்சர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது, ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்டன் பம்பரம் ப்ளஸ் லான்ச்சர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் கேன் மூடி வந்து தேவை. ஸோ அதனால் வந்து வாட்டர் கேன் மூடி வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலியான ஒரு லெட்டு வந்து தேவை. இதை வச்சு தான் நம்ம வந்து நடுவில் சென்டர் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை சுற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அது இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இது ரெண்டு வந்து அவசியமாக தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச்சர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப்பு இல்லைன்னா ஏதாவது சின்ன அந்த மாதிரி கொலா இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் லான்ச்சர் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒன்று பழசு வீட்டில் கிடஞ்சி, ஸோ அதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம லான்ச்சர் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பம்பரம் செய்கிறதுக்கு வந்து சுற்றி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஒன்று கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் அந்த கவராயம் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அந்த ரவுண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ரவுண்டு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி கோடு இந்த போட்டுக்கிறேன். ப்ளஸ் மாதிரி இருக்கிற மாதிரி கோடு வந்து மட்டும் போட்டுட்டு அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து சுற்றி உள்ளதை கட் பண்ணி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தும் ஒரு 6 கோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சைடு கிராஸ் பண்ணி கோடு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோடில் இருந்து இந்த கீழே வந்து அந்த ரவுண்டுக்கு வந்து ஜாயிண்ட்டு இந்த மாதிரி வந்து கிராஸாக வரைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்லா ஒரு இது ஷேப் வந்து வந்துடும். அதுக்கடுத்து அந்த நடுவில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் அழகாக வந்து வந்துடும். இதெல்லாம் நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கலர் வந்து கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ரெட் அண்ட் பிளாக் வந்து கொடுக்க போகிறேன் கலரு. ஸோ அதனால் ஃபுல்லாக ரெட்டு கொடுத்துட்டு அடுத்து பிளாக் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம லான்ச்சர் வந்து இப்போ பண்ணலாம். லான்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த இதுனா அவசியம் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பெண்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இலைக்கு சமமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு இது எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லெட்டு வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சாச்சு. அது போக வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து அது சைடாப்பில் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து நான் லெட்டை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டாக சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது போக அந்த சைடு வந்து ஹோல் வழியாக நம்ம வந்து நூலை வச்சு இழுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் லெட்டுக்கு வந்து அரைவாசிக்கு கொஞ்சம் மேலே வந்து வச்சு நான் ஆக்ஸால் பிளேடை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சக்கரை மாதிரி. அதில் வந்து இந்த மாதிரி வந்து நடுவில் சென்டரில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டையும் ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, மூடியிலையும் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு க்ளூ கன்னை வந்து கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளக்க இருந்தால் மட்டும்தான் நல்லா வெயிட் இருக்கும். வெயிட் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது சென்டர் பாயிண்ட்டை வச்சு நல்லா சுற்றும். ஸோ அதுக்காக கொஞ்சம் க்ளூ வந்து உள்ளக்க அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டுறீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து எதாவது கொஞ்சம் வெயிட்டான திங்ஸை வந்து வச்சுட்டு ஒட்டுங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா சுற்றும். இப்போ வந்து நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பம்பரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுற்றி பார்த்தா தெரியும், நல்லா சுற்றும். அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து இந்த இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம லான்ச்சரில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம லான்ச்சருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் கத்தி வச்சு கொஞ்சம் சின்ன கோடாக அந்த மாதிரி போட்டுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நூலை வந்து சுற்றிட்டு இழுக்கும் போல் கொஞ்சம் க்ரிப் கிடைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக வந்து சின்ன கோடு மாதிரி லைட்டாக போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஏன்னா லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சுற்றி வந்து கொஞ்சம் க்ரிப்புக்கு வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அரணா கயிறு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கயிறே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த கயிறை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அந்த முன்னாடி வந்து அது வந்து கொஞ்சம் முடிச்சு வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து கீ செயின் இருக்குது பார்த்திங்களா, கீ செயினில் உள்ள அந்த கம்பியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இதை வச்சு நீங்கள் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சு நான் வந்து முடிச்சு வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து நூலை விட்டு அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அழகாக வந்துடும், ஏன்னா பெரிய ஹோலாக தான் நம்ம போட்டிருக்கோம். இப்படி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதில் பம்பரம் சுற்றுவோம் பார்த்திங்களா, பம்பரம் சுற்றுற மாதிரியே தான் நம்ம சுற்ற போகிறோம்.
அதுக்கேற்ற மாதிரி வந்து மேலே வந்து சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி பம்பரம் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு மேலே லான்ச்சருக்கு மேலே அந்த கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இழுத்திங்கனாலே போதும், சூப்பராக சுற்றும். இப்போ நான் இழுத்து பார்க்குறேன். இப்போ இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த அட்டை வந்து மேலே வந்து உரசுது லான்ச்சர் மேலே. அப்படி உரசக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து ஒன்று வச்சு ஒட்ட போகிறேன். நீங்கள் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலேயும் ஒரு மூடியை வந்து கவுத்தி ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சுற்றும். இது வந்து இடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த மூடிக்கு மேலே வந்து கீழே வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். க்ளூ வந்து நல்லா சுற்றி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிடுறேன். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு அந்த இது மேலே வந்து கரெக்டாக ஒட்டிக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இழுத்து பார்க்கலாம். இப்போ மெதுவாக தான் இழுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக சுற்றுது. நம்ம அந்த லான்ச்சருக்கு மேலே வந்து உரசலை. ஸோ சக்ஸஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளியே ட்ரை பண்ணி பார்க்கும்போது சூப்பராக சுற்ற தான் செய்யுது. நல்லாவே சுற்றுது. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பிரச்சனையே இருக்காது. அதுக்கடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலே அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சுத்தம் போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இதில் வந்து ஏர் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது அட்டையில் ஃபுல்லாக. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அந்த இதை வந்து இந்த மாதிரி வெட்டுறீங்க அப்படின்னா அந்த ஏர் இல்லாமல் வந்து அதை வந்து ஃபெவிக்காலை கூட வச்சு ஒட்டிக்கோங்க. நான் வந்து அதனால் இப்போதைக்கு கட் பண்ணிவிட்டு இன்னொருக்க வந்து ட்ரை பண்ண போகிறேன். சுற்றி உள்ளதை மட்டும் கட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொருக்க. பாருங்கள், இன்னும் பவராக சுற்றுது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே சுற்றுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடினா அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அந்த சைடு வந்து அந்த கேப் வந்து கொஞ்சம் அடைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கார்ட்போர்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக சுத்தம் போல் வந்து அது டைரெக்ஷன் மாதிரி சீக்கிரம் வந்து இதாகிடுது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பாருங்கள், இங்கிட்டு கீழே போயிடுச்சு. அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பேப்ளைட் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். லான்ச்சரோடு ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தேன். எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 2 இது வச்சு சண்டை போட்டு கூட செய்யலாம், நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸாக இருக்குது, சூப்பராகவே ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.